எல்லாமே வெளிநாடு, எல்லாமே வெளிநாடு, எல்லாமே வெளிநாடு. பாருங்கம்மா பாருங்கம்மா பாருங்கம்மா. என்னையா திருச்சியில வாங்கினதா? ஏயா திருச்சி வெளிநாடா? இப்பதானே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். திருச்சி வெளிநாடா உள்நாடாங்கிறத அப்புறம் நான் விவரமா சொல்றேன். கொஞ்சம் தள்ளி நில்லு. பாருங்கம்மா பாருங்கம்மா பாருங்கம்மா. பனி விழுந்தா உடம்புலையும் போத்திக்கலாம், தலையிலையும் போத்திக்கலாம். எம்எல்ஏ வந்தாலும் மந்திரி வந்தாலும் டக்குன்னு சால்வை போத்திட்டீங்கன்னா லைட் எரிய விட்டுருவாங்க, தார் ரோடு போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ராசியான சால்வை. ஆச்சாரியன்னு தெரியலையே. என்ன உடனே துணியெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பு. ஏன் இல்லனா மூட்டையோட காணாம போயிடும். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் திருட்டு பசங்க. பொறாம பண்றியா? எங்க வியாபாரம் பண்ணி பொழைச்சுறானு வகுத்தறிச்சல். ஆத்தாடி வெள்ளையா இருக்க பொம்பளை பிள்ளைய நம்ப கூடாங்கிறது சரியா இருக்க. பரம்பரை வியாபாரி. வாங்கய்யா 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 வாங்க வாங்கய்யா. மலையூர் மம்பட்டியான் போர்வை குளிர்காலத்துல வாங்கி போத்துனீங்கன்னா சும்மா கதகதப்பா இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் இந்த போர்வை அவசியம் இருக்கணும். ராசியான போர்வை, குறைச்சவள தரமான போர்வை. வாங்கம்மா வாங்கம்மா. ஒரே ஒரு உனக்கு ஒரு சட்டை எடுக்கலாமா? உடனே வாங்கிக்கோங்கம்மா. ஐயா நல்லா அலசி கட்டுற மாதிரி விலை கம்மியா ஒரு வெள்ளை வேட்டி துண்டு வேணுயா. அப்படியா? இங்க இருக்கு, இந்த வாங்கிக்கோங்க. முத போனி. இது சாயம் போகாது இல்லையா? ஏய்யா, உலகத்திலே வெள்ளை வேட்டி வெள்ளை துண்டு சாயம் போமான்னு கேட்டது நீதாயா? இல்லையா, இப்போ பலதரப்பட்ட நிறங்கள்ல வெள்ளையும் ஒரு நிறம். ஆமா, அப்ப அந்த அர்த்தத்துல சாயம் போகுமான்னு கேக்குறேன் நானு. காலையில இருந்து காக்காயா கத்துறேன். எதுக்கு? வியாபாரம் நடக்கலைன்னுதான். இந்த ஊருக்கு வந்துட்டீங்கல்ல, காலையில வரங்க வியாபாரம் குத்து குத்துன்னு குத்த போகுது. இந்த ஊர்ல காலையில தான் குத்து குத்துன்னு குத்துமா? காட்டுறேன்டா, நான் யாருன்னு காட்டுறேன்டா. ஆட்டை வித்து மாட்டை வித்து அண்டா வித்து குண்டா வித்து 10 வெட்டிக்கு வாங்கி துணி வியாபாரம் பண்ணலான்னு வந்தா இந்த ஊருக்கார போயில கேட போய் நினைக்கிறாங்க. காட்டுறேன்டா. டேய் ஏடா, சொல்லிட்டு அடிக்கப்படாதாடா. மூக்குல குத்துறது, காதுல குத்துறது, கண்ணுல குத்துறது. யாருகிட்ட இப்ப எங்க எவனுக்கு குத்து விழுக போகுதுன்னு பாருங்கடா. இப்ப இந்த மாட்டுக்கு சில 2 ரூபா ஊரே ரத்த கலரியாக்கி ரணகல பாக்கலனா என்ன யாருன்னு கேளுங்கடா. ஆத்தாடி, இந்த பொம்பளைய கட்டிட்டு போற சேலையெல்லாம் ஏன் சேலைதான்? கேட்க முடியுமா? இல்ல கேட்டாத்தான் விட்டுருவீங்களாடா? டேய், கேட்க முடியுமாடா? குத்து குத்துன்னு குத்துமுன்னு சொன்னீங்களாடா? யாரடா திட்டிட்டு போற? நம்மளதான் யாரு இதுல தலையிட வேண்டாம். ஒரு துணி வியாபாரிய நாரா கிழிச்சது இந்த ஊர்ல தான். இந்த இருக்குடா போனு உட்கார்ந்துருக்க விட்ட கேட்போம். அண்ணே, உங்களை பார்த்தா நல்லவரா தெரியுது. நியாயமானு நீங்களே சொல்லுங்க. துணி மூட்டையை வச்சுட்டு படுத்திருந்தேன். எந்திரிச்சு பார்த்தா மூட்டையை காணோம். துணி மூட்டை எங்கேயான்னு கேட்கப்படாதா? முதல் போட்டு அதை கூட கேட்கப்படாதா? எங்கேயான்னு கேட்டதுக்கு பொம்பளையில விட்டு அடிக்க வர்றாங்க. அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, நாலு ஆம்பளை வந்து அடிச்சிருக்கலாம். பொம்பளைக்கிட்ட அடி வாங்கினா, பொம்பளைக்கிட்ட அடி வாங்கினான்னு ஊரெல்லாம் பரவிடாதா? நாளைக்கு ஏன் பொண்டாட்டி ஊரு பொம்பளை ஊரை அடிக்கிறா, நான் ஒரு அடி அடிக்க கூடாதுன்னு கேட்க மாட்டாளா? என்னென்ன நியாயம்? ஆனா இதை நம்ம 2 பேரும் சும்மா விடக்கூடாதுன்னு. அண்ணே, நீங்க விட்டால நான் விட மாட்டேன். இறக்குற பாருங்க போலீஸ் படைய, இறக்குற பாருங்க. என்னடா ஒரு சொல்றீங்கானா? காசிங்கானா? யோ, என் பொழப்பே அதுலதான் இருக்கு. அதனால என்ன இருக்கு? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வேண்டாம். இன்னொரு காசு இருக்குல்ல, இன்னொரு காசு இருக்கு. இதுலயும் காணா, காசையும் காணுமே. ஹலோ, ஐயோ, திருச்சி போலீஸ் ஸ்டேஷனா? நான் துணி வியாபாரி பேசுறேன். யோ, இங்க பாரியா. என்னென்ன போனா இருந்தா சத்தம் வரும். உண்டியலையா அது? காளியம்மன் கோயில் உண்டியல். யோ, சோற ஒண்ணு போட்டா விதை ஒண்ணா முளைக்கும். நல்ல ஊரியா, நல்ல ஊரு. யார் அது வளவலன்னு பேசிட்டு இருக்கிறது?